ஃப்ரெண்ட்ஸ், ஜோ கிச்சனில் இன்றைக்கி ஃப்ளாக்ஸீட் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேலியோ கீட்டோ டயட் இருக்கவங்க இது சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். சேனலை பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ளாக்ஸீட் தோசை செய்கிறதுக்கு என்னென்ன எடுத்துக்கணும்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸீட், அதாவது ஆலிவ் விதை எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் மாவு, கோகனட் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக துருவின கோகனட் 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆப்ஷனல் தான், பட் அந்த டேஸ்ட்டுக்காக ஸ்மெல் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக சீரகம் சேர்த்திக்கோங்க. இப்போ இது அப்படியே ட்ரையாகவே ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி விட்டு மறுபடியும் ஒருக்கா அரைச்சிக்கோங்க. நல்ல தோசை மாவு பதத்துக்கே இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ நான் சொன்ன அளவுக்கு 2 மெல்லிசான தோசை வரும். அதிகமாக வேணும்னா அது அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அப்படியே தோசை மாவு பதத்துக்கு நல்லாயிருக்கு. இப்போ கல் காஞ்சதுக்கப்புறம் இதில் அளவுக்கு நான் 2 தோசை வரும்னு சொன்னேன்ல, இப்போ பாதி விட்டுக்கோங்க. இதை நம்ம பரப்பியெல்லாம் விட வேண்டாம், அதுவே பரவிக்கும். இதை மூடி வச்சுருங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த மாவு போட்டிருக்கேன் ஒரு தோசைக்கு. இப்போ எண்ணெய் விடுறதுன்னா முன்னாடியும் விடலாம், இந்த மூடி எடுத்து திருப்பி போடுறோம்ல அதுக்கு முன்னாடியும் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கோகனட் ஆயில் இல்லாட்டி நெய் விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு சைடு வேகிறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகும். 1.5 நிமிஷம் கிட்ட ஆச்சு. இப்போ மெதுவாக இது பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஒட்டாமல் வந்துடும். திருப்பி போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே எடுத்துடலாம். இதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இது மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.